Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity என்னுடைய exercise problem தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல third problem வந்து discuss பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த questionல என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்க்கலாம். A copper wire of 10 to the power of minus 6 meter square area of cross section. So area கொடுத்திருக்காங்க, அதை எழுதிக்கலாம். ஏரியானோட வேல்யூ 10 to the power of minus 6 meter square. Carries a current of 2 ampere. Current வந்து உங்களுக்கு 2 ampere கொடுத்திருக்காங்க. If the number of free electrons per cubic meter in the wire is 8 into 10 to the power of 28. அதாவது number of electrons n நோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 8 into 10 to the power of 28. வேற என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா calculate the current density. So current density na J. ஓகேவா, current density கேட்டிருக்காங்க. So இது first question. Next, average drift velocity of electrons. So drift velocity வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது second question. ஓகேவா, சரி. First, current density க்கு formula என்ன? I divided by current divided by area. ஓகேவா, current நோட வேல்யூ என்ன? 2. ஏரியா நோட வேல்யூ என்ன? 10 to the power of minus 6. So அப்ப current density அப்படிங்கும்போது 2 into 10 to the power of 6. கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்க டினாமினேட்டர்ல இருக்கு per மீட்டர் ஸ்கொயர். current density கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் drift velocity. drift velocityக்கு ஃபார்முலா வந்து எழுதுறதுக்கு முன்னாடி கரண்ட்டுக்கே ஃபார்முலா எழுதலாம். கரண்ட்டுக்கு number of electrons, drift velocity into area into electron, charge of electron. ஓகேவா, சரி. இப்ப இங்க எனக்கு ஏரியா தெரியும், நெக்ஸ்ட் number of electrons தெரியும், கரண்ட்டும் தெரியும், charge of electronம் தெரியும். அப்ப இந்த term அத்தனையும் இந்தாண்ட டிவைட்ல கொண்டு வந்தா drift velocity கிடைச்சிரும். current divided by number of electron into area into charge of electron. இங்க I divided by A தான் நம்மளுக்கு J. ஓகேவா, so current density divided by number of electron into charge of electron. current density நோட வேல்யூ என்ன? 2 into 10 to the power of 6. இப்பதான் கண்டுபிடிச்சோம். number of electron value என்ன கொடுத்திருக்காங்க? 8 into 10 to the power of 28. charge of electron 1.6 into 10 to the power of minus 19. ஓகேவா, இப்ப 2 டேபிள்ல இது 1 டைம், 8 4 டைம். ஓகேவா, drift velocity equal to 10 to the power of 6 divided by 4 into 1.6. இங்க நாம 28 minus 19, 10 to the power of, இதை ரெண்டத்தையும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணா 10 to the power of 9 வருமா? ஓகே, இப்ப 10 to the power of 6 divided by, இதை ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணா 6.4, 10 to the power of 9. இதையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது இங்க ரிமைனிங் 10 to the power of 3 இருக்கும். So drift velocity equal to 10 to the power of minus 3 divided by 6.4. இப்ப இதை நாம simplify பண்ணணும். So இங்க டெசிமல்ல எனக்கு வேணாம், அதனால இங்க 10 divided by 10. இப்ப 10 divided by 64 into 10 to the power of minus 3. இதை நாம டிவைடே பண்ணி பார்த்தரலாமா? So 64 1 time வரும், balance 36, decimal வச்சிருக்கிறதுனால 360. இப்ப 60 assume பண்ணுங்க. 60 னா 5 times வந்து இது 300 வந்து வருமா? So 64 into 5, 64 into 5 போது 320 கிட்ட வருது. ஓகேவா, so 320 5 time, remaining 40. டெசிமல் வச்சிருக்கிறதுனால இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 320,
again ஒரு 6 8s are 48 so 6 times இது வந்து போட்டு பார்ப்போம் 4 balance 2 384 again ஒரு 60 னா 400 plus போயிடும் so 384 6 time balance 160 ஓகேவா இங்க 16 வரும் இப்போ 2 times 128 ஓகேவா ஸோ போதும் டெசிமலுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 டிஜிட் இருந்தாலே போதும் ஓகேவா இப்போ drift velocity equal to 0.1562 into 10 to the power of minus 3 இந்த டெசிமல் இங்கே நான் 2 டிஜிட் இன்னும் நான் பின்னாடி நான் எடுத்துட்டு வரேன்னா 10 to the power of minus 2 ஆட் ஆகும் ஓகேவா 10 to the power of minus 2 ஸோ minus 2ம் இந்த minus 3யும் சேரும்போது minus 5 ஆயிடும் ஓகேவா ஸோ drift velocity நான் மீட்டர் per செகண்ட் தான் யூனிட் ஓகேவா அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ